அலையன்ஸை பற்றி இப்போ எதுவுமே பேச வேண்டாம் நம்ம. ஏன்னா அது மேலே இருக்கிறவங்க டிசைட் பண்ணுறது தான் ஃபைனல் தான். பட் நமக்கு சப்மிசிவாக நம்மளை எடுத்துக்கிற ஒரு பார்ட்டிஸ் தான் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அண்ணாமலைக்கெல்லாம் பிடிக்காம தான் இருக்கார். அண்ணாமலையை லாஸ்ட்டாக சொல்கிறதுனா நமக்கு அதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, அவர் என்னென்னவோ டயலாக்லாம் செங்கல்லாம் உருவிரு வேணார், மவுண்ட் ரோடில் தனியாக வர போகிறேன்னாரு. இது எல்லாம் நல்லா பில்டப்லாம் நல்லா இருக்குது. பட் ஒன்றுமே ரிசல்ட் இல்லை. எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இவங்க இங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பேசுகிற மாதிரியே நான் முக்கியமாக அதையும் சொல்ல நினச்சேன். அண்ணாமலையெல்லாம் பாவம். அதாவது மேலே இருக்கிற அமித்ஷாதே சொல்கிறாரு முறைகேடு நடக்குது. அதாவது இங்கே தமிழ்நாடுல நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது, ஸ்கேம்ஸ் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்கிறதுனால தே ஹவ் டேக்கன் த லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்கிறாங்க. யார் கையில் இருக்குது அந்த அதிகாரம்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அமித்ஷாக்கே பவர் இல்லை போல இருக்குது. அமித்ஷா ஒன்றுமே சொல்ல மாட்டார் டிஎம்கே பற்றி. ஆனால் லைட்டாக சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் அவர் கையிலேயே இல்லை போல இருக்குது எந்த ஒரு அதிகாரம். அப்புறம் அண்ணாமலை கையில் எப்படி இருக்கும்?